தேவனாலே நம் வெற்றி. வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பட்டணமான எரிகோவை வெற்றி கொள்ள முதலாவது தெய்வீக நடத்துதலின் நிச்சயத்தை தேடின யோசுவாவிற்கு தேவனால் எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்ற உறுதிமொழி கொடுக்கப்பட்டது. சேனையின் அதிபதி யோசுவாவிடம் மாத்திரமே பேசியிருந்தார். சபையாரிடம் அவர் தம்மை வெளிப்படுத்தவில்லை. ஆண்டவருடைய நாமத்தினாலே கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு கீழ்ப்படிவதா, மறுப்பதா, நம்புவதா, சந்தேகிப்பதா, அது அவர்கள் கையிலே இருந்தது. உடன்படிக்கை பெட்டி சுமந்து எக்காலம் ஊதினவர்களாக அவர்கள் வெறுமனே பட்டணத்தை சுற்றி வர வேண்டும். தங்களுடைய சொந்த திறமையினாலோ வீரத்தினாலோ அல்ல, தேவனிடமிருந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்ததினால் எரிகோவை வெற்றி பெற்றார்கள். விசுவாசத்தினால் மாத்திரமே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் விழுந்தது. வெற்றி முழுவதும் ஆண்டவருடையதா இருந்தது. இஸ்ரவேலின் வல்லமையானவர் எரிகோவை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லியிருந்த வார்த்தைக்கு எதிராக மனித பலம் வல்லமையற்றதா இருந்தது. நம்முடைய பலத்தினாலோ திறமையினாலோ அல்ல, தேவனை முழுமையாய் நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது வெற்றி நிச்சயம்.